ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம காலிஃப்ளவர் பகோடா எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு காலிஃப்ளவரை சின்ன சின்னதாக நறுக்கி சுடுதண்ணியில் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. சுடுதண்ணியில் ஏன் போட சொல்கிறேன்னா, அதில் காலிஃப்ளவரில் சின்ன சின்ன புழுலாம் இருக்கும். அதனால் நம்ம சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டா அது ரொம்ப நல்லது. அதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டு அது கூட என்ன ஆட் பண்ணணுன்னா, கொஞ்சோண்டு பஜ்ஜி மாவு, ஒரு 2 ஸ்பூன் அரிசி மாவு, ஒரு 2 ஸ்பூன் மணக்கடை மசாலா, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் பஜ்ஜி மாவு எலைட்டுன்ற கம்பெனி யூஸ் பண்ணுறேன். அவங்கவுங்க கடல மாவு கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கிடைக்கிற பஜ்ஜி மாவு எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூளும் கொஞ்சம் உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. கலரு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அதுக்காக தான். உப்பு ஆட் பண்ணிக்கிட்டு அதை நல்லா கிளறி விட்டுக்குங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டு காலிஃப்ளவரில் இந்த மசாலாவெல்லாம் கொட்டி நல்லா கிளறி விட்டுக்கணும். கிளறி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வைங்க. ரொம்ப நேரம் ஊற விட்டாலும் தண்ணி நீத்த மாதிரி ஆகிடும். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சா போதும். நல்லா கையாலே கிளறி விட்டுக்குங்க. ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் ஊற வைக்கிறோம்னா தண்ணிலாம் நீத்து பவுட்ரு தனியாக, காலிஃப்ளவர் தனியாக ஆகிடும். அதனால் ரொம்ப நேரம்லாம் ஊற வைக்க தேவையில்ல. பாருங்கள், கலர் பார்க்கும் போதே நல்லா எஃபெக்டிவாக இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்கும். 10 நிமிஷம் ஊற வச்சா போதும். பாருங்கள், 10 நிமிஷம் நான் ஊற வச்சுட்டேன். வானலில் போடுறதுக்கு முன்னாடி நல்லா இன்னொரு வாட்டி கிளறி விட்டுக்குங்க. இப்போ அடுப்பில் ஒரு வானல் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்குங்க. நிறைய எண்ணெய் ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டு எண்ணெய் சுட்டதுக்கப்புறமா அதில் கொஞ்சோண்டு கருவேப்பிலை போடுங்க. நல்லா ஸ்மெல்லு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போது நம்ம ஊற வச்சுருந்த அந்த காலிஃப்ளவர் மசாலாவை எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். எண்ணெய் சுட்டுச்சான்னு பார்த்துட்டு போடுங்க, இல்லைன்னா சரியாக வேகாது. நம்ம கடையில் வாங்குறத விட வீட்டில் செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களுக்கும் நல்லது. கடையில் வாங்குறது என்ன ஆயிலில் பொரிக்கிறாங்கன்னு தெரியாது. ஆனால் நம்ம வீட்டில் செய்யும்போது சத்தாகவும் இருக்கும், குழந்தைங்களுக்கும் நல்லது. இங்கே பாருங்கள், நல்லா முறுமுறுன்னு பொரிஞ்சு வந்துருச்சு. நான் இப்போ அதை ஒரு ஜல்லிக்கரண்டியில் வச்சு எடுத்துக்கிறேன். எடுத்துட்டோடனே பாருங்கள், நல்லா பொரிஞ்சு கிரிப்ஸியாக வந்துருச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். எங்கள் வீட்டில் இன்றைக்கி சாயந்தரம் டீயும் காலிஃப்ளவர் பகோடாவும் தான் ஸ்நாக்ஸு. நீங்களும் இதேமாரியே செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தெரிஞ்சவங்க விட்டுடுங்க, தெரியாதவங்க பார்த்து செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் போடுங்க. இங்கே பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ நல்லா இருக்குது. உங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழையை மேலே நம்ம தூவிக்கலாம். கொத்தமல்லி தழை போடுறது உடம்புக்கு சத்து, ஃப்ளேவராகவும் இருக்கும். இப்படி நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுக்கும்போது கடையில் போய் வாங்க வேண்டிய அவசியமும் இல்லை, பிள்ளைங்களுக்கு உடம்புக்கு ஒத்துக்காத போயிடுமோன்ற பயமும் இல்லை. பாருங்கள், எங்கள் வீட்டில் இன்றைக்கி டீயும் காலிஃப்ளவர் பகோடாவும் தான் ஸ்நாக்ஸு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் போடுங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.